Hi guys, welcome back to Pencil. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ ஜாவா மட்டும் இல்லை, ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக என்னென்ன லாங்குவேஜ் இருக்கும் அதில் எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு தியரட்டிக்கலாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு வைவாமாக கேட்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன, இல்லாட்டி ஜாவா லேபில் கூட உங்களோட அகாடமிக்கில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன, ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, அதாவது ஒரு ஓஎஸ் மட்டும் இல்லை, ஸோ ஒரு ஓஎஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ மற்ற ஓஎஸ்லையும் இந்த நாம் எழுதுகிற ஜாவா கூட மற்ற ஓஎஸ்லையும் நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு அவுட்லைன் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா ஒரு அவுட்லைனாக பார்க்கும்போது இதுதான். ஆனால் இது அப்படி இது தியரிட்டிக்கலாக கேட்கும்போது நீங்கள் இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் வந்துட்டு இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சுருக்கமாக ஓரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது WORA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு கோடை வந்துட்டு, அதாவது ஒரு ஜாவா கோடை நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். ஸோ இதுக்கான அர்த்தம். ஸோ ஓரா அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேவிஎம், அதாவது ஜாவாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஜேவிஎம் அப்படிங்கிறது ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாவா பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாவா கோடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ஜேவிஎம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைட் கோடாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். அதை கன்வெர்ட் பண்ணி தரது மட்டும்ல ஒரு கிளாஸ் ஃபைல், அதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நீங்கள் ஒரு ஃபைலை வந்துட்டு கிளாஸாக நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை உங்களால் வந்துட்டு பைட் கோடாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் வந்துட்டு எது எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் தான். ஸோ ஜேவிஎம்னால் வந்துட்டு ஒரு விண்டோஸ்லேயோ ஒரு மேக்ஓஎஸ்லேயோ அல்லது லினக்ஸ்லேயோ கூட நம்மளால் அந்த கோடை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேவிஎம்னால். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சி ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு இருக்குது வந்து அதை டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஆனால் ஜாவா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம். ஸோ அந்த ஒரு மினிட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் கோடாக உங்களுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜேவிஎம் வந்துட்டு ஜேவிஎம் இருக்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு ஜேவிஎம் வந்துட்டு ஒரு பைட் கோடாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ ஜேவிஎம் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி தரதுனால தான் வந்துட்டு நம்மளோட கோடை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் இந்த கோடை சிலியோ சி++லையோ அது வேறு ஓஎஸ்லையோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜாவா கற்றுக்கிறது ஜிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடனடியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி தரும். எதுவாக அப்படின்னா மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறோம். இந்த ஒரு காரணத்தினால தான் மற்ற ஓஎஸ்லையும் உங்களால் ரன் பண்ண முடியுது. ஸோ இதன் காரணமாக தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு நாம் இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.